வாய்ப்பு மக்கள் எப்போவுமே வந்து ரெண்டு பேருக்குமே போட்டு போட்டு நிறைய ஏமாந்துட்டோம். கொள்ளையடிச்சிட்டு மிச்சம் மீதி பண்ணுறது இது இல்லாமல் இருக்குது. ஏன்னா எதுவுமே எங்களுக்குன்ட்டு அங்கே எதுவும் செய்யல. ஏடிஎம்கே என்னென்ன பண்ணீங்கன்ற ஒரு விலாவரியே இல்லையே. நீங்கள் எங்கே இருந்தீங்க? 5 வருஷம் எங்கே இருந்தீங்க? மேம், இந்த எலெக்ஷன்ல யார் வின் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? வின்னிங்கிறது ப்ரொபாபிலிட்டி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த வாட்டி எல்லாமே மிக்சடாக வரும். ஏன்னா டிஎம்கேவும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, ஏடிஎம்கே ரிவ்யூஸில். நியூ கட்சி நம்ம பார்க்கலாம் ஃப்ளரிஷ் ஆறு. பிஜேபி கேன் டேக் ஓவர் லாட்ஸ் ஆஃப் சீட். ஒரு டர்னிங் இருக்கும். பட் யார் வின் பண்ணுவான்னு கேட்டால் 2 sides ஆஃப் காயின். கரெக்டாக எதுவுமே சொல்ல முடியாது. மோஸ்ட்லி பீப்புள்ஸ் சாய்ஸ் இப்போ பிஜேபி அண்ட் பிஜேபி அலையன்ஸ் மட்டும்தான். இப்போ டிஎம்கேல இருந்து இந்த 3 வருஷம் ஆட்சி நடந்ததுல, ஸோ அது உங்களுக்கு வந்து ஓகே சாக்ரிஃபைஸ்? நோ மேம், நோ. யார்கிட்ட வேணா கேட்டுக்கலாம். இட்ஸ் ட்ரூ. நோ. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் வந்துட்டு பாண்டிச்சேரியில் கவர்னராக இருந்தாங்க. அவங்க வந்துட்டு இப்போ அதை வந்து ரிசைன் பண்ணிட்டு இப்போ எலெக்ஷன் நிற்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஒரு ட்ரை கொடுக்குறாங்க. ஷீ இஸ் ட்ரைங் டு கிவ். கவர்னராக அவங்களால பண்ண முடியாத விஷயங்களை வந்து ஒரு கேண்டிடேட்டாக இருந்து பண்ண முடியும். ஷீ இஸ் ட்ரைங் டு ப்ரூவ் ஹர் செல்ஃப். தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். கேண்டிடேட்டாக இருந்து அந்த மக்களுக்கு என்ன பண்ணணும்னு ட்ரை பண்ணுங்க. அவங்க ஆல்ரெடி இதை ட்ரை பண்ண ஏரியா தான் அது. அப்போ ப்ரூவ் ஆகல. மைட்பி இப்போ ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்தா ஆகுமோன்னு ட்ரை பண்ணுறாங்க. மைட்பி தமிழகத்தில் வந்து புது கட்சின்னு சொல்கிறீங்க. புது கட்சிக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்களா? மக்கள் கொடுப்பாங்களா? வாய்ப்பு மக்கள் எப்போவுமே வந்து ரெண்டு பேருக்குமே போட்டு போட்டு நிறைய ஏமாந்துட்டோம். புதுசாக ஒருத்தர் கொடுத்து பார்ப்போம், அவ்வளோதான். உங்கள் ஓட்டு யாருக்கு மேம்? சாரி, நோட்டா எப்படி மாசா? எதனாலனா ஆளாளுக்கு ஒரு டிராபேக் இருக்கு. நோட்டால போட்டா என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நோட்டால போடாதான் வந்து வேற ஒரு நல்லவன் உருவாகுவோம். நீங்க மட்டும் நோட்டா கொஞ்சம் கீழே இருக்கீங்க. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நோட்டால போடணும்னு நினைச்சா அப்போ அந்த கட்சியில நிக்கிறவங்கள என்ன நினைக்கிறீங்க? அவனா போட்டுன்றேன். ஆல்ரெடி கொள்ளாடிச்சவங்க எதுக்கு? யாராவது ஒருத்தருக்காவது நம்ம போடணும்ல. இப்போ நோட்டால போட்டதுனால என்ன நடக்கும்? யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் போடணும்னா தெரிலக்கா. நல்லவங்களுக்கு போட்டா சரிதான். அது எங்க இருக்கு? நீங்க எந்த தொகுதி? தெரிஞ்சு இப்போதைக்கு யாரு நல்லா செய்வாங்க? எடப்பாடி வந்தாருன்னா பாஸ் பண்ணி விடுவாரு. 18 அரியர். அட பிக்காளிப்பல. ஏங்க அதுக்கு எடப்பாடி வரக்கூடாதுங்க, கொரோனா வருது. எடப்பாடி தானக்கா பண்ணாரு. ஸ்டாலின் வரும்போது கொரோனா வந்துச்சு கத்தோடு. ஆனால் அவர் பண்ணலக்கா. சரி, இப்போ நீங்க ஓட் போட்ட மாதிரி இருந்தா நோட்டாவுக்கு தான் போடுவீங்க? ஆமாக்கா. வேற ஏதாவது இப்போ நோட்டாவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்க எந்த கட்சிக்கு போடுவீங்க? நோட்டாவே இல்லைன்னா நீங்க யாருக்கு போடுவீங்க? நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இத்தனை கேள்வி கேட்டீங்களா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க யாருக்கு போடுவீங்க? உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. நான் அவரு அக்கா கேட்டேங்கக்கா. உங்க ஒப்பீனியன்க்கா. நான் மைக் கொடுங்க. ஒரு நிமிஷம். இல்ல ஃபர்ஸ்ட் இத முடிச்சுக்கலாம். இப்போ நோட்டாவே இல்ல அப்படினா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஐடியா இல்ல. தொகுதியில யாரெல்லாம் எம்பி எலெக்ஷனுக்கு நிக்கறாங்க? நான் எந்த தொகுதினே தெரியலக்கா. நான் 2 ஏரியால இருந்தேன். இப்போ நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க? ஆதம்பாக்கம். ஆதம்பாக்கம்ல யாரு நிக்கறாங்க? சோ இது மாதிரி காம்ப்ளிகேட்டடான क्वेश्चंसலாம் கேட்டிங்கனா நான் என்ன சொல்றது தெரியலக்கா. யாரு நிக்கறாங்கனே தெரியாதா? சோ இப்போ ஸ்டேட்ஸ்க்கே வந்து இப்போ யாரு நிக்கறாங்க அப்படினு தெரியலனா நீங்க எதை வச்சு நீங்க நோட்டாக்கு போடுவேன்னு சொல்றீங்க? பார்த்தாலே தெரியுதுக்கா. எவனுமே நல்லா செய்ய மாட்டான்னு தெரியுது. அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன். யாருமே நல்லது செய்ய மாட்டீங்க. இப்போ நீங்க இத்தனை வருஷம் இருந்துட்டீங்க. உங்க ஏரியால எந்த நல்லதுமே நடக்கல. நல்லதெல்லாம் நடக்கும்க்கா. கொள்ளையடிச்சிட்டு மிச்சம் மீதி பண்றது. சொல்லுங்க. உங்க ஏரியால யார் நிக்கறாங்கன்னு தெரியாது. தொகுதிக்கு என்ன நடக்குது? யாருக்கு ஓட்டு போடுவேன்? என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு ஓட்டு போறேன்னு சொன்னாலும் அவங்களுக்கு போடுவேன்க்கா. ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்க்கா. யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? சொல்ல முடியாது. ஸ்டாலின் வருவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. 13 கட்சி இருக்குது. யார் வருவாங்களோ ஒரு நல்ல பிரதமர் வந்தால் நாட்டுக்கு நல்லது. புலியானுங்க வந்தால் நாட்டுக்கு நல்லதாக தெரியாது. நாடு நல்லா முன்னேறணும். அதுக்கு தான் ஸ்டாலினுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். ஸ்டாலின் தான் எங்களுக்கு திமுக கட்சி தான். ஸ்டாலின் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? முதியோர் பணம் கொடுக்குறாரு. அப்புறம் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாரு. அவங்க அப்பா இருக்கு சொல்ல 6 வீடு கட்டி கொடுத்தாரு. இப்போ உங்கள் தொகுதி எம்பி யாருமா? நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் தெரியுங்களா? தெரியாது. எப்படிலாம் எனக்கு தெரியாது. யாருன்னே உங்களுக்கு தெரியாது? தெரியாது. ஆனால் உங்கள் ஓட்டு யாருக்கு? டிஎம்க. உதயசூரனுக்கு. ஆமாம், உதயசூரனுக்கு தான். எந்த ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும்? டிஎம்கேவா? எனக்கு ரெண்டுமே எனக்கு இது இல்லாமல் இருக்குது. ஏன்னா எதுவுமே எங்களுக்குன்ட்டு அங்கே எதுவும் செய்யல. ஏடிஎம்கே டிஎம்கே வந்து
ஏதோ தண்ணி போட்டேன் ரோடு போட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் சந்துக்குள்ளெல்லாம் போடவே இல்லை. தண்ணி ஒரு மெயின் ரோட்டில் தான் வருது. அங்கே தூக்கிட்டு போகிறதுக்குலாம் உள்ளெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது யார் வந்தால் நல்லா இருக்கும்னே சொல்ல முடியல. அந்த மாதிரி இருக்குது இப்போ. யார் வின் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? அது தெரியல, யாருன்னு தெரியல, எதுவும் கரெக்டாக தெரியல. உங்க ஏரியால யார் நினைக்கிறாங்க? பேர் தெரியலையே. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. உங்களுக்கு இப்போ இந்த டிஎம்கேல 3 வருஷம் ஆட்சி நடந்திருக்குல்ல, அதில் உங்க ஏரியாவுக்கு வந்து நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க. செஞ்சுருக்காங்க. ஆனால் வந்து அந்த 1000 ரூபான்றது எங்களுக்கெல்லாம் வரலை. அவர் 1000 ரூபாய் மகளிருக்கு போடுறேன்னு சொன்னது எனக்கெல்லாம் வரல. நிறைய அங்கே என் ஓட்டே எனக்கு வரவே இல்லை. என் ஓட்டு வச்சுட்டாங்க. இப்போ வெள்ள நிவாரண நிதி கொடுத்தாங்க. வெள்ளம் வந்தப்போ உங்க ஏரியாவில் எப்படிப்பட்ட ஆக்ஷன் எடுத்தாங்க? பண்ணல, அவ்வளோவா இதுவாக பண்ணவே இல்லை. எல்லாம் லேட்டாக தான் பண்ணாங்க. வெள்ள நிவாரண நிதி கொடுத்தாங்களா? அது வந்து நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இந்த தடவை யார் வின் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பாக நாம் தமிழர் தான் வரணுன்றது என்னுடைய குறிக்கோள். எதனால அப்படி சொல்றீங்க? ஏன்னா ஒரு கூட்டணியே இல்லாமல் ஒரு தனியாக இருக்கார் இல்லையா. ஸோ எல்லாரும் வேலை போயிட்டாங்க, அவர் வேலை போல. இதுதான் உண்மை. சிங்கம் சிங்கலா தான் வரும். சார் இப்போ டிஎம்கே இப்போ இந்த 3 வருஷம் டிஎம்கே ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ உங்க ஏரியாவில் வந்து அவங்களுடைய கருத்தை வந்து அவங்க சொல்லவே இல்லை. இந்த 5 வருஷத்தில் நான் இவ்வளோ பண்ணேன் அந்த மாதிரி எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. உங்க ஏரியாவுக்கு பண்ணியிருக்காங்க. தமிழச்சி தங்கப்பாண்டியன் தான் எங்கள் ஏரியாவில் வேட்பாளர் நிற்கிறாங்க டிஎம்கேல. என்னென்ன பண்ணீங்கன்ற ஒரு விலாவரியே இல்லையே. நீங்கள் எங்கே இருந்தீங்க? 5 வருஷம் எங்கே இருந்தீங்க? மழை வெள்ளம் வந்தப்போ வந்து ஏரியா பக்கம் கூட வைக்கல, காலை கூட வைக்கலன்னு நினைக்கிறேன். தண்ணியில் கூட காலை வைக்கலன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ இந்த தடவை எலெக்ஷனுக்கு உங்களோட சப்போர்ட் யாருக்குன்னு சொல்லுங்க. என்னுடைய சப்போர்ட் வந்து சுயாட்சி வேட்பாளர் ஒருத்தருக்கு இருக்கும், இல்லை நாம் தமிழருக்கு இருக்கும். கிருஷ்ணகிரியாக இருந்தால் வீரப்பன் பொண்ணுக்கு ஓட்டு போட்டிருப்பேன். அந்த பொண்ணு கண்டிப்பாக வரணும். சார் இப்போ புதுசாக பிஜேபி இப்போ தனியாக நின்றுட்டு இருக்காங்களே, ஸோ அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? மணி இல்லாத ஊருன்ற மாதிரி ஆகிப்போச்சு. பணம் இல்லாத டிஜிட்டல் இந்தியான்றாங்க. டிஜிட்டல் எவ்வளோ தூரம் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ இதுவாகும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல.